M1 அண்ட் M2ன்னு 2 மிரர் வச்சுருக்குறாங்க. அதை படத்தில் காமிச்சிருக்க மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த M1 மீது வந்து ஒரு லைட் ரே வந்து 40 டிகிரி ஆங்கிளில் வந்து பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி M2வில் பட்டு அகைன் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அந்த M2வில் பட்டு செகண்ட் டைம் ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய ரே ஹரிசாண்டலாக வெளியில் வரணும்னு சொன்னாக்க M2 மிரரை என்ன ஆங்கிளில் ரொட்டேட் பண்ணணும்னு கேட்டிருக்கிறாங்க. M1 ஹரிசாண்டலுக்கு 40 டிகிரியில் இன்சிடெண்ட் ஆகிறதுனால அதே M1 ஹரிசாண்டலுக்கு ஆப்போசிட் சைடில் 40 டிகிரியில் ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். இந்த 40 டிகிரியில் ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய ரே வந்து M2வில் பட்டு நமக்கு ஹரிசாண்டலாக வெளியில் வரணும். அதான் அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன். அப்போ M2வில் பட்டு ஹரிசாண்டலாக வெளியில் வருது அப்படின்னு சொன்னாக்க இந்த ரெட் கலரில் காமிச்சிருக்கக்கூடிய 2 ரிஃப்ளெக்டட் ரேஸுக்கும் இடையில முதல்ல ஆங்கிள் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த ஆங்கிளை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம M1 ரேவை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டோம்னு சொன்னாக்க அது வந்து ஹரிசாண்டலாக வெளிவரக்கூடிய ரேக்கு 40 டிகிரி மேலே இருக்கும். M1 ரிஃப்ளெக்டட் ரேக்கும் M2 ரிஃப்ளெக்டட் ரேக்கும் இடையில வந்து 180 - 40 தட் இஸ் 140 டிகிரி இருக்கும். இந்த 140 டிகிரியை வந்து நாம் 2 ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்கிறோம்னு சொன்னாக்க 70 + 17 வரும். அதுக்கு ஒரு லைன் வரைஞ்சோம்னா அந்த லைன் தான் வந்து M2 மிரருக்கான நார்மல். 70யாக பிரித்த லைன் இருக்குது பாருங்கள், அந்த லைனுக்கும் M2 மிரருக்கும் இடையில ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருக்கும். M2 மிரருக்கும் நார்மலுக்கும் இடையில 90 டிகிரி. அதே மாதிரி ஹரிசாண்டலி ரிஃப்ளெக்டடு ரேஸுக்கும் நார்மலுக்கும் இடையில வந்து 70 டிகிரி இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இந்த ஹரிசாண்டலி ரிஃப்ளெக்டட் ரேக்கும் மிரருக்கும் M2 மிரருக்கும் இடையில 90 - 70 தட் இஸ் 20 டிகிரி இருக்கும். கொஸ்டினில் M2 மிரர் வந்து ஹரிசாண்டலுக்கு 25 டிகிரி இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே நாம் வந்து கிளாக் வைஸ் வந்து 5 டிகிரி கீழே இறக்கணும் அந்த மிரரை. அப்போ தான் நமக்கு வந்து 20 டிகிரி கிடைக்கும். ஆப்ஷன் B இஸ் கரெக்ட் ஆன்சர்.